வெள்ளி பூஜை சாமான், வெள்ளி விளக்கு எல்லாமே வந்து 2டே 2 பொருள் போதும். அழகா பளபளன்னு புதுசா ஆயிரும். நான் வந்து முதல்ல வெள்ளி விளக்கு 2 விளக்கு தான் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதை முதல்ல நம்ம அந்த எண்ணெயெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒன்றுமே இல்லைங்க, திருநாறு இருக்குது பார்த்தீங்களா, அதான் விபூதி. அதை வந்து ஒரு துணியில் வச்சு அந்த விளக்கு ஃபுல்லாக நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி எல்லா இடமும் நல்லா தேய்ச்சிடணும். சில இடத்துல ரொம்ப அழுக்காக இருந்தால் விரல் வச்சு இந்த பெருவிரலை வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் வச்சு நல்லா இப்படி அழுத்தி தேய்ச்சி பாருங்கள். அப்போவுமே பளபளன்னு மின்னும். அந்த பாருங்கள் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு துணியை வச்சு தொடச்ச உடனே அப்படியே புதுசு மாதிரி ஆயிரும். வெறும் விபூதி மட்டும் போதும். விபூதியில் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சிடணும். அதுக்கப்புறம் 3வது ஒரு வெள்ளை துணி எடுத்து விபூதியை தொடச்ச துணியை வச்சு துடைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தனியாக ஒரு துணி வச்சு எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா அப்படியே புதுசு போல் மின்னும். நம்ம தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னு வைங்களேன், அது சீக்கிரம் கருத்துரும் பார்த்துக்கிடுங்க. அதனால் தண்ணி படாமல் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.